சாத்தூரில் இருளில் மூழ்கிய SBI ATM மையத்தால் வாடிக்கையாளர்கள் கைபேசியால் டார்ச் அடித்து பணம் எடுக்கும் அவலநிலை ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பாரத ஸ்டேட் வங்கி இயங்கி வரும் நிலையில் மின் இணைப்பு கோளாறு காரணமாக வங்கி இ-கார்னர் அமைந்துள்ள பகுதியில் மின் விளக்குகள் துண்டிக்கப்பட்டது. இதனால் இ-கார்னர் மையத்திற்கு வரும் வாடிக்கையாளர்கள் இருளில் மூழ்கிய நிலையில் கைபேசியின் உதவியால் டார்ச் அடித்துக் கொண்டு பணத்தை எடுக்கவும் செலுத்தவும் சிரமப்பட்டனர். மேலும் இது குறித்து வங்கி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கனகம்மா சத்திரம் பஜார் பகுதியில் HDFC ATM மையம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகம்மா சத்திரம் பஜார் பகுதியில் HDFC தனியார் ATM மையம் செயல்பட்டு வரும் நிலையில் இங்கு திடீரென்று தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்நிலையில் உரிய நேரத்திற்கு தீயணைப்பு படை வாகனம் வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் எம்ஜிஆர் போன்ற உடையணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன் என்பவர் எம்ஜிஆர் போன்ற உடை அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். மேலும் CDH ரோடு வேப்பம்பட்டு சத்யா சாய் நகரில் வீட்டுமனை பட்டாக்களை ஆய்வு செய்து சாலை மற்றும் தெருக்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள புதிய இடத்தை மீட்டெடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை குறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சந்தைமேடு பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஜேசுதாஸ் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சி கொடி ஏற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே ATM மிஷின் சேதப்படுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள லெமர் வீதியில் தனியார் ATM மையத்தில் உள்ள ATM மிஷினை முகமது தவ்பீக் அகமது என்பவர் ஆயுதம் கொண்டு உடைத்து பணம் திருட முயன்றும் அங்கிருந்து CCTV கேமராவை திருடி சென்ற நிலையில் அவரை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து CCTV கேமராவை பறிமுதல் செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சியில் செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இந்த சாயப்பட்டறைகளினால் சாய ஆலைகளில் இரவு பகல் பாராமல் டன் கணக்கில் கெமிக்கல் பவுடர்களை பயன்படுத்துவதால் காற்று மாசுபட்டு பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் அவதிப்பட்டு மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சாயப்பட்டறைகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து பேட்டியளித்துள்ளனர். அனுமன் தீர்த்தம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அனுமன் தீர்த்தம் பகுதியில் அனுமந்தீஸ்வரர் ஆலயம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. இங்கு நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் ஆற்றில் குளிக்கும் பக்தர்கள் தங்களது ஆடைகளை அங்கே கழட்டி விடும் துணிகள் கரையோரத்தில் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் துணிகளை அப்புறப்படுத்தும் பணியை அதிகாரிகள் துரிதப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் இதமான காலநிலையால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் இதமான காலநிலை நிலவி வருவதால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இங்கு விளைந்துள்ள ஸ்ட்ராபெரி பழங்களை விவசாயிகள் கேரளா, பெங்களூர், மைசூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். தற்போது 1 கிலோ ஸ்ட்ராபெரி பழங்கள் ரூபாய் 250 முதல் 350 ரூபாய் வரை விற்பனையாகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உத்தமபாளையம் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கடைகளில் ஒரே நாளில் பூட்டை உடைத்து பொருட்கள் பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பூக்கடை தெருவில் அமைந்துள்ள ராயல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் மர்ம நபர்கள் இரவில் பூட்டை உடைத்து பொருட்களையும் 1,77,000 ரூபாய் பணத்தையும் திருடி சென்று விட்டதாக உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். மேலும் இதேபோன்று 5க்கும் மேற்பட்ட கடைகளை உடைத்து அதில் உள்ள பொருட்களை திருடி சென்று விட்டதாக கடை உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் உத்தமபாளையம் பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை வட நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை 16வது நிதிக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி பகுதியில் சுமார் 1516.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய 150 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் பணிகளை டெல்லியில் இருந்து மத்திய அரசின் 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் 4 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்தடைந்து அதன் செயல்பாடுகள், உற்பத்தி, பயன்பாடு, வருவாய் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், மாவட்ட எஸ்பி சாய் பிரணீத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.